ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நேற்றுக்கு போட்ட வீடியோவில் பாதி லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதோட பாதி வீடியோ போட்டிருந்தோம். அதனோட அடுத்த பகுதி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இதில் கொக்கி வைக்கிற பட்டிக்கு 1.25 இன்ச் அந்த மாதிரி துணி வெட்டி ஒரு லைனிங் கிளாத்தையும் கூட சேர்த்து ஒரு தையல் போடுறோம். அடுத்தது வி பட்டி வைக்கிறதுக்கு 2 இன்ச்சில் ஒரு துணியை வெட்டி அதுக்குள்ளே ஒரு லைனிங் கிளாத்தையும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறோம். இப்படி நேராக, ஏன்னா தனியாக லைனிங் துணி ப்ளவுஸ் துணியில் மட்டும் வச்சோன்னா இது உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால் மொத்தமாக தனியாக நல்லா இருக்காது. அதுக்காக வைக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த பக்கமாக இருக்கிற இந்த பகுதி எடுத்து நம்ம எந்த இடத்துல கொக்கி வைப்போமோ அந்த பகுதியில் இந்த பட்டியை வச்சு மேலே, இது துணியினோட மேல் பகுதி, இது இந்த துணியினோட மேல் பகுதி, இரண்டையும் வச்சு ஒரு ஸ்டிச். அடுத்தது இந்த பகுதி எடுத்துக்கிறீங்க. இந்த பகுதியிலையும் இதில் இது மேல் பகுதி, இது கீழே இந்த பகுதி, இந்த வெளிப்பக்கமும் இந்த உள்பக்கமும் ஒன்றா இருக்கணும். இப்படி வைக்கணும். அதில் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணோம், இதில் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அதையெல்லாம் தைக்க உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும். ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சு பார்த்துட்டு தையலை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது. ஆரம்பத்தில் தைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தான் கொஞ்சம் உள்பக்கமாக வெளிப்பக்கமாக அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வரும். ஒரு தடவைக்கு 2 தடவையாக தைச்சி பாருங்கள். வீடியோவை பார்த்து எப்படி தைச்சிருக்காங்க என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வருது. நம்ம இதை ஒரு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இதில் ஒரு படிமான தையல் மேலே வர்ற மாதிரி போடுறோம். மேலேயே தெரியும் அது, இந்த மாதிரி போடுறோம். அப்போ தான் அந்த பட்டி நல்லா பதிஞ்சு உங்களுக்கு இங்கே 1/4 இன்ச் இருந்தால் போதும். மடக்கி அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுறோம். இந்த பட்டியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுறோம். பட்டியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம தைக்கிறது கொக்கி வைக்கிற பட்டி. ஓகேங்களா? இந்த கீழ்ப்பகுதி வந்த உடனே இந்த பிசுறு இருக்கிறத நம்ம இந்த மாதிரி உள்ளே மடக்கி இப்படி வச்சு இதையும் ஒரு மடக்கி இப்படி பிடிக்கணும். இங்கே பார்த்துக்கோங்க. கேச்சுங்களா? சரி, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு வந்தோம்னா கொக்கி வைக்கிற பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வி பட்டி. வி பட்டி தைக்கிறதுக்கு இது உள்ளே வச்சு தைச்சோம். இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதையும் நேராக அப்படி பண்ணிவிட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். இப்படி க்ளோஸ் பண்ணோம். அது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு, இது வெளியில் இருக்கணும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு தான் நம்ம வி பட்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அது கழுத்து தைக்கிறதுக்கு அந்த 1/4 இன்ச்சு இடம் வேணும். அதுக்காக அந்த 1/4 இன்ச் இடத்த இந்த இடத்துல விடுறோம். நாம் அதை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்த உடனே வி பட்டி வச்சிடாதீங்க. இந்த இடத்துல கெட்டி தையல் கொடுத்து இங்கே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த முடியறதுக்குள்ளே இருக்கிற இடத்துல 5 இடத்துல வி பட்டி வைக்கணும். கரெக்டாக இந்த ப்ளவுஸ்க்குள்ளே கச்சிதமாக 5 உட்கார்ற மாதிரி ஒழுங்கான ஒரு கேப் கொடுத்து நீங்கள் தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள். முடிச்சுட்டேன். 4வது அந்த வீப்பட்டி எப்போவுமே கெட்டி தையல் தான் போட்டு வைக்கணும். இல்லைன்னா நம்ம கொக்கி போடும்போது பிரிஞ்சு வரும். இப்போது இந்த கீழே இருக்கிற பிசிரை உள்ளே மடக்கி விட்றோம். இப்படி உள்ளே மடக்கி விட்டு இங்கேயும் இப்படி மடக்கி விட்டு உள்ளே தள்ளி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இதை லாஸ்ட்டு கொக்கி, இந்த இடத்துக்கு லாஸ்ட் கொக்கிக்கு நல்லாவே கெட்டி தையல் போட்டு விடணும். ஏன்னா நம்ம உள்ளே பிசிறு மடக்கி எடுத்துக்கிறோம், அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால் அடுத்தது கை ஸ்டிச் பண்ணணும். கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம பைப்பிங் வைக்கலான்னு ஏற்கனவே வீடியோவில் பைப்பிங் வைக்கிறேன் இந்த ப்ளவுஸுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் அதனோட சாரீ இந்த கலர் தான். இப்போ நம்ம இந்த கலரில் பைப்பிங்க்கு
துணி கட் பண்ண போகிறோம். கையிலையும் பைப்பிங் வைக்கிறோம், முதுகுலேயும் பைப்பிங் வைக்கிறோம். அதனால் இந்த கலரில் துணியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். பைப்பிங்க்கு எப்போவுமே நேர் பீஸ் கட் பண்ணக்கூடாது. ஒரு இன்ச்சில் கட் பண்ணுங்கள். அப்போ பைப்பிங்க்கு இது வந்து த்ரெட் பைப்பிங் கிடையாது, நார்மல் பைப்பிங். 1 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கேலில் வச்சு, நேராக வராது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெட்டிக்கோங்க. இது வந்து கைக்கும் வேணும், முதுகுக்கும் வேணும், 2க்கும் சேர்த்து நான் கட் பண்ணுறேன். இப்போது இப்படி கிராஸாக இருந்துச்சுன்னா தான் இது தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி விட்றேன். இன்னொரு பீஸ் வேணும், இன்னொரு பீஸ் வெட்டிக்கலாம். கைக்கும் தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அதனால் இன்னொரு பீஸ் வெட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த பீஸை எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டேன்னா இந்த இதையும் பெருக்கல் குறி வச்ச மாதிரி வைக்கிறேங்க. இங்கே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா எல்லாத்தையும் இதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதையும் பெருக்கல் குறி வச்ச மாதிரி பாருங்கள், தெரியுதுங்களா? பெருக்கல் குறி வச்ச மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்தது இதையும் அதே மாதிரி பெருக்கல் குறி வச்ச மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதையும் பெருக்கல் குறி வச்ச மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி பிரித்து பார்த்தோம்னா இப்படி வரும். நம்ம இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிடணும். இப்படி விரித்து பார்த்தோம்னா இந்த இடத்துல தெரியும். நீங்கள் இதில் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதான் இது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு தையல் ஓரத்தில் ஒரு கொஞ்சமாக மடக்கி ஒரு தையல் லென்த்தாக போட்டுக்கிறோம். நாம் பார்த்தே வாங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு மடக்கியிருக்கிறேன், இவ்வளோண்டு தான் மடக்கியிருக்கேன். அந்த மாதிரி மடக்கிங்க. இந்த இடம் ஜாயிண்ட் இடம் வரும்போது இதை ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் ஒரு பகுதி, இந்த பக்கம் ஒரு பகுதியாக வச்சு இப்படி தைச்சிட்டு வாங்க. அப்போது நம்ம பைப்பிங் தைக்கும்போது அந்த இடம் மொத்தமாக இல்லாமல் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் வந்து ஒரே சைடு 2டையும் அடக்கி விட்டோம்னா மொத்தமாக வரும் பைப்பிங் தைக்கும்போது. அதனால் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இப்படி விரிச்சு விட்டு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வராது, கரெக்டாக வரும். ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே வீடியோவோ போட்டால் ஃபுல் லென்த்தியாக ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். நானும் அவசரமாக தைக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நிறுத்தி நிதானமாக என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கிறதுனால நான் 2-3 வீடியோவாக தனித்தனியாக போட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுதான் ரீசன். இப்போது கைப்பகுதி எடுத்தாச்சு. கைக்கான லைனிங் துணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் பிசுறாக தான் இருக்குது, நான் அப்புறமா கரெக்ட் பண்ணிக்குவேன். இப்போ இது கையினோட உள்பகுதி. இந்த உள்பகுதியில் இந்த லைனிங் கிளாத்தை நம்ம வைக்கிறோம். சரிங்களா? வச்சுட்டு இந்த பைப்பிங் துணியை அதுக்கு கீழே வைக்கலாம். வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனிங் துணி, பைப்பிங் துணி, அதுக்கப்புறமா ப்ளவுஸ் கிளாத், அதுக்கப்புறமா லைனிங் கிளாத், 3ஐயும் வச்சு. நீங்கள் 3ஐயும் ஒன்றா வைக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஒரு லாங் ஸ்டிச் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் துணியை கீழே வச்சு மறுபடியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஒரு தையல் எக்ஸ்ட்ரா விழும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து அப்படி பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு கையில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா பைப்பிங் வச்சு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது கைப்பகுதிக்கான பைப்பிங்.
இப்படி இதை ஓப்பன் பண்ணி இப்படி பண்ணிவிட்டு இப்படி நேராக நகத்தில் இழுத்துட்டுட்டிங்கன்னா நேராக வந்துடும். பிசு மடங்கிக்கும் ஈஸியாக. இப்படி மடக்கிறீங்க. இந்த பைப்பிங் வந்து கரெக்டாக இவ்வளோ மட்டும் தெரிகிற மாதிரி போட்டுகிட்டே தையல் போட்டுகிட்டே வரணும். இந்த கலர் நம்ம பச்சை கலர் நூல் யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த பைப்பிங் துணி மேலே இந்த பச்சை கலர் நூல் போய் பற்றக்கூடாது. அதே சமயம் ரொம்ப தள்ளியும் வந்துடக்கூடாது. அந்த ரெண்டுக்கும் சேர்ந்த இடைப்பட்ட பகுதி நடுவில் ஒரு பகுதி இதுக்குள்ளேயே வரணும் தையல். அந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அழகாக பைப்பிங் வந்துடும். நிறுத்தி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வரணும். இப்படி இருக்கிறத இப்படி நல்லா உள்ளே மடக்கி விட்டு இப்படி இதுலேயே தையல் போட்டு வரீங்க. இந்த இதுலேயே போட்டு வரீங்க. இப்போ பைப்பிங் வந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி இருக்குது. நம்ம இன்னொரு படிமான தையல் போட்டுக்கலாம். இருக்குது நம்ம இந்த துணி வந்து தூக்கிட்டு கீழே வராமல் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஒரு படிமான தையல் போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்த கைக்கும் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் மேல் பகுதி, இதுதான் மேல் பகுதி. இந்த மேல் பகுதியை வச்சுக்கலாம். அடுத்து லைனிங் கிளாத்து, இந்த மூணையும் வச்சு ஸ்ட்ரைட்டாக தையல் ஓட்டிகிட்டே வரோம். ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா என் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் கொடுப்பேன். இப்படி இல்லைனாலும் அடுத்த வீடியோவில் ப்ளவுஸ் தைக்கும்போதும் கரெக்டாக நான் சொல்லிடுவேன். நீங்கள் அதை பார்த்து உங்களோட சந்தேகத்தை எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம். இது வந்து கழுத்துக்கு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அந்த மீதி இருக்கிற துணியை இப்போ இதை வந்து நம்ம இப்படி தள்ளி விட்டு ஒரு கீரல் மாதிரி இப்படி போட்டுவிட்டு வந்துட்டோம்னா அது நல்லா அப்படியே பதிஞ்ச மாதிரி நின்றுக்கு. திருப்பறத்துக்கு உங்களுக்கு இப்படி இப்படி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பார்த்துக்கோங்க. பைப்பிங்லேயும் அப்படி தான் 4-5 வெரைட்டிஸ் பைப்பிங் இருக்குது. ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். கரெக்டாக இங்கேயும் வரல தையல், இங்கேயும் வரல, அந்த ஓரத்துலேயே விழுந்துருக்கு பாருங்கள். அந்த ப்ளூ கலரில் இருக்கிற பைப்பிங் துணி மேலே விழுந்துருச்சுன்னா பச்சை கலர் நூலுக்கு அதுக்கு நல்லா எடுப்பாக தெரியும். அது மேலே விழக்கூடாது. இந்த பைப்பிங்கை நிறுத்தி நிதானமாக இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போது கை ரெண்டுக்கும் தையல் வேலை, இன்னொரு படிமான தையல் போடணும். அதை போட்டுக்கலாம். இந்த தையல் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இப்படி பிரிஞ்சு இது இந்த துணி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இதுக்கு கீழே வெளியில் தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் அப்படியே துவைக்க அந்த மாதிரி ஆகும். அது அப்படியே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா தைச்சிட்டோன்னா அதுக்காக. இப்போ 2 கையும் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு கையினோட உள்பகுதி, இன்னொரு கையினோட உள்பகுதி ரெண்டையும் வச்சு ஒன்றா வச்சு நம்ம இப்போது 4 மடக்கி போடலாம். ஓகேங்களா? 4 மடக்கி போடலாம். கரெக்டாக எல்லா துணியும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து வலுவலுன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து கையினோட அளவு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். கட் பண்ணினதோடு அப்படியே விட்டுறக்கூடாது. தைக்கும்போதும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீளமாக வந்துருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் வச்சதுனால இது கொஞ்சமாக நீளம் இருக்குது. நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணும். இப்போது கையினோட அகலத்தையும் செக் பண்ணிக்கலாம். இது அளவு ப்ளவுஸ் இருக்குது. அளவு ப்ளவுஸில் இதுதான் அகலம், ஒரிஜினல் அகலம். நீங்கள் பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வச்சு மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினலான ப்ளவுஸ்னோட அகலம். நமக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்கிறது இவ்வளோ வேணும். 1/2 இன்ச்சு விடணும். அப்புறம் அடுத்தது இன்னொரு தடவையும் கையை செக் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறது பெட்டர். 3 இன்ச் சொல்லியிருந்தேன். இந்த 3 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கையை கட் பண்ணிக்கலாம் நம்ம. கட் பண்ணியாச்சு. இந்த முன்கை பகுதி ரெண்டையும் எடுத்து கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு அந்த பகுதி குடஞ்சி வெட்டிடலாம்.
லைனிங் கிளாத் 2, முன்கை துணி 2, இது மட்டும்தான் வெட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்குது பின்னாடி துணி. இந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கைக்கு இங்கே தனியாக தைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ப்ளவுஸை எடுத்து இந்த ஷோல்டர் பகுதி நம்ம வெட்டியிருக்கிறோம் இல்லைங்களா, இதில் ஏறுந்தாலும் இருக்கா, கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னா, இப்படி நம்ம 2ஆக மடித்து துணியை இப்படி போட்டு பார்க்குறோம். ப்ளவுஸை போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தா நம்ம முன்கை இன்னும் கொஞ்சம் இதுக்கு குறைஞ்சி வெட்ட வேண்டி வரும். இந்த ப்ளவுஸு இந்த கை வெட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம அளவு பார்த்து இதுக்கும் கரெக்டாக இருக்குதான்ட்டு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறோம். எப்படி பார்க்குறோன்னா, இங்கே வச்சுக்கோங்க, இப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த துணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கப்போ நம்ம இங்கே இந்த கையை வந்து கொஞ்சம் குறைஞ்சி வெட்டிடலாம். சரிங்களா? வெட்டும்போது ஜாஸ்தியாக வெட்டிட்டோம்னா தான் சின்னது பண்ண முடியாது. இப்படி சின்னதாக வெட்டியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வேணும்னா பெருசு பண்ணிக்கலாம். கையினோட அளவை கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம பெருசாக மறுபடியும் பண்ணிக்கலாம். அதனால் வெட்டும்போது எல்லோரும் ஒரு 5, 5.5 அந்த அளவு மட்டும் பண்ணிக்கோங்க. அது தைச்சிக்கிட்டே வர இந்த சைஸ்க்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், இது அமைப்பாக வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இதில் வந்து நம்ம கையை ஜாயின் பண்ணலாம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். சென்டர் இருக்குது இல்லைங்க, சென்டரில் வச்சுக்கிறோம். இதுக்கு இதனோட பின்னாடி முதுகு பகுதி, இது பின் கை பகுதி. இதை வச்சு கரெக்டாக அளவு பார்த்து இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக இருக்குதான்ட்டு பார்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே ஒரு 1/2 இன்ச்சில், 1/2 இன்ச்சுனா 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே, ரொம்ப 1/2 இன்ச்சு வைக்க வேண்டாம் கைக்கிட்ட. இப்போ சென்டர் கரெக்டாக வருது. நம்ம டக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சென்டரு, அதுவும் அந்த ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக வருது. அப்படியே இந்த அக்குள் எப்படி குடஞ்சி வெட்டி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே வளைச்சி இந்த கை துணியை வச்சு இப்படி கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம் நம்ம இதில். அடுத்த கை இதே போல் அடுத்த கையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த கையும் ஜாயின் பண்ணனா பார்த்துக்குறோம், செக் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதே அளவு இந்த பக்கமும் பண்ணிங்கன்னா கச்சிதமாக இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி வெட்டினதுனால இங்கே வருங்க, ஒரு இன்ச்சில் வச்சு அப்படியே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்புறம் ஃப்ரண்ட்டு தட்டு எடுத்துக்கிறோம், ஒரு கொஞ்சமாக குடஞ்சி வெட்டிக்கிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கையை வெட்டி தைச்சி முடித்தோடனே நான் இந்த வீடியோவை நிறுத்திக்கிறேன். இதனோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப லென்த்தியாக போகுது, நான் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு சொல்லி தரதுனால தான் 2-3 வீடியோவாக ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதை போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், யாரும் பார்க்காம விட்டுறாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் தெளிவாக சுலபமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி தான் அப்படி தான் அப்படின்ற ஒரு இதுவாக இல்லாமல், மேக்ஸ் கிளாஸ் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஈஸியாக இப்படி இருந்தால் இப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அதுக்காக பயப்பட தேவையில்லை. புதுசாக கற்றுக்கிற யாராக இருந்தாலும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பயப்படாமல் எடுத்து தைக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் கற்றுக்கிட்டாலும் கூட அவங்க ப்ளவுஸை தைக்கவே கூட பயந்துக்கிட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த பயம் இருக்கிறதுனால தான். யாருமே பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான காட்டன் ப்ளவுஸ் எடுங்க, உங்களுக்கு தைங்க. வீட்டில் அம்மா, அக்கா, தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தைங்க. ஒரு 4-5 ப்ளவுஸ் தைச்சு அவங்க போட்டு பார்த்து அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் சொன்னாங்கன்னா அதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு அந்த கரெக்ஷன்லாம் இல்லாமல் அடுத்த ப்ளவுஸ் வரும்போது தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் தைக்க ஸ்பீடும் வந்துடும், அளவும் கரெக்டாக வந்துடும். எல்லாமே நல்லா ஸ்டிச் பண்ணிடுவீங்க. பயப்படாமல் பண்ணுங்கள்.
தைரியமாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.